திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு வடாரியேஸ்வர சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த கோவிலானது 4 சபைகளில் முதல் சபையும் ரத்தின சபையாகவும் திகழ்கிறது. அது மட்டுமில்லாமல் திருவாலங்காடு முதல் தாண்டவ ஸ்தலமாகவும் இங்குள்ள பெருமாள் எப்பொழுதும் ஆனந்த தாண்டவம் ஆடுவது போன்று பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருவதாகவும், இந்த பெருமானை தரிசனம் செய்வதற்கு முன்பு இங்குள்ள ஆலங்காட்டு பத்ரகாளி அம்மனை தரிசனம் செய்த பிறகுதான் இங்குள்ள சுயம்பு லிங்கமாக இருக்கும் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது. அதற்கு காரணம், முன்காலத்தில் திருவாலங்காடு என்ற பகுதி ஆலமரங்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கிறது. இந்த காட்டுப்பகுதியில் சம்பன் நிசும்பன் 2 அரக்கர்கள் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து, எங்களை கொன்றால் ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் எங்களை போன்று 1000 பேர் உருவாக வேண்டும் என சிவபெருமானிடம் வரத்தை பெற்றதாகவும், அவ்வாறு பெற்ற வரத்தினால் தேவர்களையும் மக்களையும் இவர்கள் படும் பாடாய்படுத்தியதாகவும், அந்த அரக்கர்களை அழிப்பதற்காகவே ஆலங்காட்டிற்கு மும்மூர்த்திகள் பத்ரகாளியினை அனுப்பியதாகவும், அந்த அசுரர்களுடன் போர் புரிந்து அந்த அரக்கர்களின் இரத்தத்தை கபாலத்தின் மூலம் அம்பாள் குடித்ததாகவும், அந்த போரில் பத்ரகாளி வெற்றி பெற்றதாகவும், அவ்வாறு பெற்ற வெற்றியினாலும் அசுர இரத்தத்தை குடித்ததாலும் அம்பாளுக்கு அசுர குணம் வந்ததாகவும், இதனால் சிவபெருமானையே போருக்கு அழைத்ததாகவும் இந்த ஸ்தல வரலாறு கூறுகிறது. அவ்வாறு சிவபெருமானை அம்பாளுக்கு போருக்கு அழைக்கும்போது பிரம்மன், விஷ்ணு, நாரதர் ஆகிய மூவரும் போர் வேண்டாம், நாட்டிய போட்டி வைத்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கூறியதாகவும், அதன் அடிப்படையில் திருஆலங்காட்டில் நாட்டிய போட்டி நடைபெற்றது. சிவபெருமானுக்கு சரிசமமாக அம்பாளும் நாட்டியமாடியதால் சிவபெருமானால் அம்பாளை வெல்ல முடியாது என்று யோசித்து தன் வலது காதில் இருக்கும் குண்டலத்தை கீழே விழச் செய்து வலது பாதத்தை ஊன்றி இடது பாதத்தினால் அந்த குண்டலத்தை எடுத்து தன் காதில் அணிந்ததாகவும், இதேபோன்று அம்பாள் செய்யும் முற்படும் போது அவள் பெண்மையே உணர்ந்து தோல்வியை ஒப்புக்கொண்டதாகவும், இதன் காரணமாகவே சிவபெருமான் இத்திருத்தலத்தில் என்னை சந்திக்க வரும் பக்தர்கள் முதலில் உன்னை சந்தித்து அருள் பெற்ற பிறகு என்னை சந்திக்க வேண்டும் என்று அம்பாளுக்கு வரத்தை வழங்கியதாகவும் இக்கோவிலின் தல புராணம் கூறுகிறது. அது மட்டுமின்றி காரைக்கால் அம்மையார் எங்கு தெரிந்தாலும் முக்தி கிடைக்கவில்லை என்று சிவபெருமானிடம் கேட்டபோது ஆலங்காட்டிற்கு போ என்று கூறியதாகவும், அவ்வாறு ஆலங்காட்டிற்கு வரும் வழியில் பழையனூர் என்ற இடத்தில் காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் கடும் சோதனை அளித்ததாகவும், அதாவது கால் வைக்கும் இடமெல்லாம் சிவலிங்கமாக இருந்ததால் காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து ஆலங்காட்டிற்கு வந்து இந்த வடாரியேஸ்வர சுவாமியை சந்தித்து முக்தி கிடைத்ததாகவும் இக்கோவில் வரலாறு தெரிவிக்கிறது. மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பு, காலை 6 மணிக்கு பூஜை துவங்கினால் இரவு 8 மணி வரை நடை திறந்தே இருக்கும் எனவும், இங்குள்ள சிவனை தரிசனம் செய்யலாம் என்றும், இது ரத்தினம் சபை என்பதால் வரம் அருளும் பெருமானாக வடாரியேஸ்வர சுவாமி திகழ்கிறார்.